மாதிரி வேலை பண்ணிருக்கேடா. துர்கண்ணாவுக்கு எப்பரா துரோகம் செஞ்சா? துர்கண்ணா நம்ம கேங் லீடர்ரா. ஆனா உனக்கு சொந்த அக்காவோட புருஷன்டா. அந்த டேனி எங்க இருக்கான்னு சொல்றா. அந்த டேனி எங்க இருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியாது கண்ணா. எங்கடா டேனி? எங்கடா டேனி? எங்கடா டேனி? என் பேரு தேவிகா நந்தன். இது என் ஊரு ராமாபுரம். இதான் என் வீடு. தாத்தா காலத்துல கட்டினது. இவர்தான் என் அப்பா சுவாமிநந்தன், ப்ரௌட் எம்ப்ளாயி ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ். இன்னைக்கு அவர் ரொம்பவே பரபரப்பா இருப்பாரு. ஏன்னா அக்கா 22ஆம் தேதி தேவிகாக்கு நிச்சயதார்த்தம் இருக்கு. மாப்பிள்ளை வீட்டு டிமாண்ட்ஸுக்கெல்லாம் என்ன சொல்றது? நல்ல குடும்பம் தான். அதான் இந்த காலத்துல தேவையில்லாத விஷயம்லாம் ஒரு ஃபேஷனா போயிட்டு இருக்குது. அது ஏதோ ப்ரீ வெட்டிங் ஷூட் ஆமா. மாப்பிள்ளை கேக்குறாரு. பிரசங்கம்லாம் இல்லக்கா, ப்ரீ வெட்டிங் ஷூட்டா. ப்ரீ வெட்டிங் ஷூட்னா என்னவா? அந்த கருமத்தை பத்திலாம் உனக்கு எப்படி சொல்லுவாங்கக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் பையனும் கண்ட இடத்துல நின்னு கட்டி பிடிச்சுப்பாங்க. அப்படியே கட்டி பிடிச்சு சேத்துலயோ புதர்லயோ உருள்றாங்களோ தெரியாது. அந்த கருமத்தை என்னத்தை தான் சொல்ல. அட கடவுளே, உன்கிட்ட பேசிட்டு பையன் பேரை சொல்ல மறந்துட்டேனே. பையன் பேரு ஜெகநாதன். செல்லமா எல்லாரும் ஜக்கின்னு கூப்பிடுவாங்க. என்னங்க பேக்க மறந்துடாதீங்க. ஐயோ சுகி இல்லம்மா, ஜக்கின்னு நான் சொன்னேன். இங்க பாரு, நீ உன் போன அந்த செவிட்டு மிஷின் பக்கத்துல வச்சியா? எத்தனை தடவை சொல்றது? தேவி, தேவிகா, அப்பாவோட ஷர்ட்டை அயன் பண்ணணும். அயன் பாக்ஸ எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரமா? சீக்கிரமா வாடி. செல்லம் தேவிகா, ஸ்கூல் டீச்சருக்கு இவ்ளோ அயனிங் போதும். அப்பாவோட மூட் மாறிடுச்சுன்னா அவ்வளவுதான். என்னையா பண்ணி அந்த காக்கி நட மச்சான் இருக்கானே, நிச்சயதார்த்தத்துக்கு வர சொன்னா அவன் மொத்த குடும்பத்துக்கு டிக்கெட் போடணும்னு சொல்றான். நம்ம குடும்பத்துல எங்கேயாவது இருக்கா இப்படி டிக்கெட் போட்டு நிச்சயதார்த்தத்துக்கு வர்றது? சொந்தம் எல்லாம் தான் செலவுல வருவாங்க. இதெல்லாம் முறையா? இது என்ன டிக்கெட் பிரச்சனை? காலையிலேயே அவரை டென்ஷன் பண்ணிட்டாங்க. தலை விதி. சரி, அது இருக்கட்டும். உனக்கு இந்த சம்மந்தம் பிடிச்சிருக்குல்ல? ஆமா, பிடிக்கலன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? பையன் நல்லா இருக்கான், சொத்தும் இருக்கு. வேற என்ன வேணும்? எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா நீ என்ன கன்வின்ஸ் பண்ண வேணாமா? ஏண்டி, பொண்ணு பார்க்க வந்தப்ப 10 நிமிஷம் பேசிட்டு நீ அவனை திமிர் பிடிச்சவன், கோவக்காரன், கர்வமானவன் சொல்ற. ஏன் உங்க அப்பா மட்டும் அப்படி இல்ல, நான் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கல? அம்மா, உன்னோட அனுபவம் எனக்கு இல்ல. நான் அவர் கூட ஹாப்பியா இருப்பேன்னு உனக்கு தோணுது இல்ல? அதுவே போதும். அப்படின்னா உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் ஹாப்பியா இருப்பேன்ல. தேவி, நீ அனுபவம்னு சொன்னதுனால சொல்றேன். ஒவ்வொரு ஆம்பளைங்க கிட்டயும் ஒரு குறை இருக்கும். நீ வேணா பாரு, ஆசை இல்லாத பொண்ணும் குறை இல்லாத பையனும் உலகத்திலே இல்ல. கடவுள் கொடுத்த ஆப்ஷன்ல ஒன்ன சூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வாழ வேண்டியதுதான். சொல்றது புரியுதா? சரிடி, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. பாய்மா. இதெல்லாம் பாசக்கார சொந்தம் இல்ல, மோசக்கார சொந்தம். நில்லுமா தேவி, உன் ஸ்கூல்ல கலீக்ஸ் எல்லாம் கூப்பிட்டியா? உங்க இஷ்டம்பா, கூப்பிடணும்னா நான் கூப்பிடுறேன். இதுல ஏன் இஷ்டம் என்ன? உன் கல்யாணம் உன் இஷ்டம், கூப்பிடு. சரிப்பா. இந்தம்மா தேவி, ஒரு 6 நாளைக்கு லீவ் போட்டுறேன். எதுக்குப்பா? ஒரு நாள் பத்தாதா என்ன? உன் இஷ்டம்னு சொன்னேன்னு உன் இஷ்டத்துக்கு தோன்றதெல்லாம் பேசுவியா? 6 நாள் லீவ் போட சொன்னா லீவ் போடு. இது ரயில் பாஷையில சொல்லணும்னா என் லைஃப் ரயில் மாதிரி. என் அப்பா இன்ஜின்னா நான் பெட்டி. இன்ஜின் எங்க போக சொல்லுதோ அங்க நானும் போவேன். இது நாள் வரைக்கும் என்னோடது இந்த 20 கிலோமீட்டர் ரேடியஸை தாண்டாத ஒரு லைஃப் தான். வீடு, பக்கத்து ஊர்ல ஸ்கூல், இதான் என் டெஸ்டினேஷன். என் லைஃப்ல மியூசிக் இருந்தாலும் மேஜிக் இல்லைன்னு என் ஃப்ரெண்ட் ஆனி சொல்லுவா. என் வாழ்க்கையிலயும் மேஜிக் நடக்கும்னு நினைக்கிறீங்களா?
லஞ்ச் பாக்ஸ மறந்துட்டியா கீர்த்தி? ஆமா மேம். எனக்கு ஒரு ஃபேவர் பண்றியா? என் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த லஞ்ச் பாக்ஸ முடிக்கலனா அவங்க என் மேல பயங்கர கோவப்படுவாங்க. எனக்கு சாப்பிடுற மூடே இல்ல. நீ ப்ளீஸ் ஃபினிஷ் பண்றியா? ஓ ஃபேவர்னா நான் பண்றேன். யூ ஹாவ் த பியூரஸ்ட் ஹார்ட் தேவிகா. மற்றவங்க பற்றிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் யூ டிசர்வ் டு மேரி அ நைட் ஆன் அ கிராண்ட் ஒயிட் ஹார்ஸ். பட் இன்ஸ்டெட் யூ மேரிங் அ ஃப்ராக் ஆன் அ டாங்கி. தவளையா? எஸ், உன் would be ஜக்கி. ஹீஸ் அ ஃப்ராக். அவன் கிணத்து தவளை. இந்த உலகமே ப்ராக்ரெசிவாக முன்னேறி போயிட்டு இருக்கு. அவனோட எண்ணம் மட்டும் அவனோட உலகத்திலே மாட்டிக்கிட்டு இருக்கு. அதான் கிணத்துல ரிக்ரெசிவ் மைண்ட் செட். பொண்ணுனா வெளி உலகமே தெரியக்கூடாது, வீடு மட்டுமே உலகமா இருக்கணும். அவ வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், மரியாதை கொடுக்கணும், அப்பதான் அவருக்கு ஹாப்பி. ஆனா இதெல்லாம் தனியா செய்யறது என்னமோ நீதான். அது ஏதோ அவன் கொடுத்த வாழ்க்கை மாதிரி பயங்கரமா பில்டப் பண்ணுவான். இந்த மாதிரி கிணத்து தவளை மென்டாலிட்டி உள்ள எல்லாருக்கும் அவன் தான் பிராண்ட் அம்பாசிடர். ஐயோ ஆனி, அவனை திட்டாதடி. நான் அவனை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதை தான் பண்ணாதன்னு சொல்றேன். உனக்கு இருக்கிற அழகுக்கு, உன்னோட குணத்துக்கு யூ டிசர்வ் பெட்டர் than that frog, ஜக்கி. ஆக்சுவலி ஃப்ராக்ஸை வச்சு நம்ம நிறைய லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கலாம் தெரியுமா? ஏன்னா அதுலேருந்து இந்த ஜக்கி மாதிரி ஆளுங்களை பற்றி எச்சரிக்கை தரத்துக்கே ஐ ஓப்பனிங்கான விஷயம் நிறைய இருக்கு. கேர்ஃபுல்லாக கேளு. ஒரு தவளைய சுடு தண்ணி இருக்கிற கிணத்துல போட்டா அது உடனே வெளியே குதிச்சிடும். அதே தவளைய நார்மல் தண்ணியில இருக்கிற கிணத்துல போட்டா அந்த தண்ணியை ஸ்லோவா பாயில் பண்ண ஆரம்பிச்சேன்னு வை, அந்த தவளை அதோட பாடி டெம்பரேச்சரை சுத்தி இருக்கிற டெம்பரேச்சருக்கு அட்ஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். பட் ஒன்ஸ் அந்த தண்ணி பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா that frog was so busy adjusting itself to the surroundings it even forgot to jump out. அது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய் எப்ப வெளியே குதிக்கணும்னு தெரியாம சஃபகேட் ஆகி செத்து போயிடும். புரிஞ்சுது. நான் வெளியே குதிக்கணும் அதானே? எஸ் தேவிகா, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் will kill you செல்லம். wake up. சின்ன குழந்தையில இருந்து அப்பா கொடுக்கறத வாங்கியே பழகிட்டதுனால எனக்கு என்ன வேணும் நான் கேட்டதே இல்ல. அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல. என் கல்யாண விஷயத்துல கூட அப்படிதான். ஆனா விதி ரொம்ப விசித்திரமான விஷயம். நம்ம எதிர்பார்க்காத சாப்டர்லாம் திடீர்னு வரும். நம்ம எதிர்பார்க்காத மாற்றத்தையும் கொண்டு வரும். அம்மா, நீ யோகி நந்தனோட பேத்தி தானம்மா? ஆமாங்க. சாமி ரொம்ப நல்லவருமா. அவரோட சக்தியால என் குடும்பத்துக்கு ஏகப்பட்ட உதவி செஞ்சிருக்காரு. அந்த மாதிரி யாராலையும் உதவி செய்ய முடியாது. இன்னும் உதவி பண்றாரா? இல்லைங்க, வீட்ல அதனால பிரச்சனைன்னு அதை விட்டுட்டாரு. இப்போ எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருமா. எங்க இருக்காரு? சிவனுக்கு அபிஷேகமும் பூஜையும் பண்ண காளிப்பாக்கம் போயிருக்காரு. அபிஷேகம் பண்றதுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து நீங்க இங்க வந்ததுக்கு என் மனசார உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது கடவுளுக்கான சேவை. அத மனசார பண்ணா எல்லாரும் நல்லா இருப்போம். சந்தோஷம். சந்தோஷம் குருஜி. பிராமணருக்கு சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு செஞ்சாச்சு. நீங்க வந்தீங்கன்னா மேல ஏதாவது துண்டை போட்டுட்டு வரவே. நீங்க முன்னாடி போங்க. எல்லாரும் அங்கே போயிடலாம் வாங்க. இத பாருங்க. நமஸ்காரம். எல்லாத்தையும் தயார் பண்ணுங்க. சரிங்க குருவே. நீங்க கிளம்புறீங்களா இல்ல நாங்க வரவா? போங்கயா. அப்பா கிளம்பிட்டீங்களா? அங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுல? வேலையெல்லாம் முடிஞ்சது. ஆனா நான் ஊருக்கு வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும். எனக்காக காத்திருக்காம நீங்க நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருங்க. ஆனா ஒரு விஷயம், நான் திரும்பி வரப்போ
என் வீட்டு வாசல்ல யாரும் நிக்க கூடாது. வாசலுக்கு முன்னாடி யாரும் நிக்க கூடாதா? அவரை பார்க்கறதுக்கு தான் எல்லாருமே வந்திருக்காங்க. நான் போன்னு சொன்ன போயிடுவாங்களா? ஏதோ வந்துகிட்டே இருக்கோம். ஊரில் ஏதோ கோயில் இருக்குன்னு சொன்னீங்களே, ரைட்டா லெஃப்டா? முதல்ல நீங்க காளிகாம்பாள் கோவில தாண்டி வருவீங்க. அங்க இருந்து 1 கிலோமீட்டர்ல ஆஞ்சநேய சாமி கோயில் இடது பக்கத்துல இருக்கும். அங்க வந்து லெஃப்ட் எடுங்க. கரெக்டா அங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த இடத்துல ரைட் எடுங்க. சரி, இப்போ ஊர்ல என்ட்ரு ஆனதும் ரைட்ல திரும்பணும், அப்படிதானே? ஆமாங்க. அதான். போனை கூட்டுறா. ஒரு நிமிஷம் இருங்க, மாப்பிள்ள உங்ககிட்ட பேசுவாரு. சரி, கொடுங்க. கார் நிறுத்து. ஊருக்கு வெளியே இருக்க வயல் கிட்ட நிக்கிறோம். இங்க சரியா 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஐயோ மாப்ள, நீ நேர்ல இங்க வந்து எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போற. இல்ல நான் நிச்சயதார்த்தம் நடக்காது. நீங்க அங்கேயே இருங்க, நான் நேர்ல வந்து கூட்டிட்டு போறேன். என்னாச்சு மாமா? சித்தப்பன் கதி கலங்கிட்டான். மத்தவனுங்களுக்கும் கொஞ்ச நாள்ல புரியும். நம்ம மரியாதை போச்சுன்னா நம்ம கௌரவமும் போச்சு. போய் அப்பாவை காரை திருப்ப சொல்லு. 5 நிமிஷத்துல வரலனா இங்க இருந்து கிளம்பிடலாம். மாமா, சீரியஸாவா சொல்றீங்க? சரி, ஓகே ஓகே. என்னங்க என்னாச்சு? மாப்ள வந்துட்டேன். கொடுத்த டைம் முடிஞ்சு. வண்டி ஏற்றா. மாப்ள 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 சாரி மாப்ள, நான் தான் உங்களை சரியா கைட் பண்ணல. முன்னாடி நான் போறேன், பின்னாடி நீங்க வந்துருங்க. 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. சாரி மாப்ள, இனிமே இந்த மாதிரி நடக்காது. சரி, நீ இவ்ளோ கெஞ்சி கேட்கறதுனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். அதுக்கப்புறமும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு நல்லா இருக்காது. வாங்க வாங்க, பின்னாடி வாங்க. வண்டி ஏற்றா. வாங்க. அங்கிளுக்கு டப்பா டான்ஸ் ஆடிடுச்சுடா. ஆனா எங்களை நல்லா பயமுறுத்திட்டேன். நான் இந்த மாதிரி யாரையாவது டென்ஷன் பண்ணா செம்ம கிக்கா இருக்கும் தெரியுமா? நீ மாறவே மாட்டியா? மாறிட்ட அந்த ஜக்கிக்கு என்னடா மரியாதை? போலாமா? மாப்ள உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. அதை எப்படி கொடுங்க. இந்தாங்க, அந்த பக்கம் வச்சுக்கோங்க. அதாங்க வைப்பா. சரிங்க சார். அவ அப்படியே பேண்ட்ல ஒண்ணுக்கு போயிட்டான்டா. மாப்ள மோர் குடிங்க. இதையும் நீங்க தான் பண்ணுவீங்களா? பொண்ணு வர மாட்டாங்களா? பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா.
தேவி யூ பியூட்டி. அழகா இருக்கு. ஹலோ, அவ அழகா இருக்கான்னு கண்ணத்து கேள்ற. ஆனா நீ எங்க பொண்ணை பார்த்தல, செக்ஸியா இருக்கா. செக்ஸியா இருந்தா இடுப்பு கிள்ளணும். ஐயோ ஐயோ, உண்மையிலேயே நீங்க டீச்சர்ஸ் தானா? இப்படி கிள்ளி விளையாடுறீங்க? நாங்க டீச்சர்ஸ்லான்றதை தாண்டி we are just girls having fun. உங்களாலே அவளுக்கு திருஷ்டி விழ போகுது. தேவிகா, கீழே போலாம். வா. வா. போலாம். நம்ம பாரம்பரிய முறையெல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு சுத்தமா தெரியல. அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. தப்பில்ல அங்கிள். இவ்ளோ அழகான பொண்ணுக்காக எந்த அவமானத்தை வேணாலும் பொறுத்துப்பேன். ஹாய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். அவன் யாரு? அவரு தேவிகா ஸ்கூல்ல பிடி மாஸ்டரா இருக்காரு. பேரு சசிகுமார். அதுக்கு தேவிகா, இங்க வா. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ப்ளீஸ். இப்படிதான் மசில்ஸை வளர்க்கணும். எக்ஸசைஸ் நல்லா பண்ணி மசில்ஸை நல்லா வளர்க்கணும். சரியா? பண்ணுவியா? வெரி குட். உனக்கு என்னடா வேலைங்க? உள்ள போ. டேய், இந்த பக்கம் போ. ஓடான்ற. வணக்கங்க. வணக்கம். என் பேரு ஜக்கி. நான் தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை. ஓஹோ, அப்படியா சார்? நான் தேவிகோட கொலீக் சசிகுமார். ஓ, த கிரேட் பிடி சசிகுமார். பிடி மாஸ்டர். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். நீங்க மேரிடா? 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு சார். ஓ, ஆயிடுச்சா? வெரி குட். நீங்க எப்பயாவது யூரோப் போயிருக்கீங்களா? யூரோப் போயிருக்க மாட்டீங்க. நானும் போனதில்ல. அங்க விசித்திரமான பழக்கம் ஒண்ணு இருக்கு. என்ன சார்? அங்க ஒரு பையனும் பொண்ணும் பார்க்கும்போது கன்னத்துல மாறி மாறி முத்தம் கொடுத்துக்கிட்டு ஹலோ சொல்லிப்பாங்க. ஓ, இப்ப உங்க பொண்டாட்டி இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்தும் போது அவங்களும் கூட கன்னத்துல மாறி மாறி முத்தம் கொடுத்து ஹலோ சொல்லிட்டா உங்களுக்கு பிடிக்குமா? அது நம்ம பழக்கத்திலே இல்லையே சார். இல்ல இல்ல, அதே மாதிரி வேற ஒரு பொண்ணை பார்க்கும்போது கைய பிடிச்சு நசுக்கிறது கூட நம்ம வழக்கம் கிடையாது. ஐயோ, நான் கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன் சார். நீங்க தான் அதை சீரியஸா சார்? இப்படி வணக்கம் கூட சொல்லிருக்கலாம். அவ்வளவுதானா? இல்ல அவளை ஸ்கூல்ல பார்க்கும் போதெல்லாம் குட் மார்னிங்க்கு ஹக், குட் ஈவினிங்க்கு கிஸ் எல்லாம் கொடுப்பியா? ஐயா சேச்சா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க சார். சார், இதுக்கு மேல நான் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேன். அப்படின்னா இப்ப வரைக்கும் நீ கேர்லெஸ்ஸா இருந்தியா? என் கவலை என்னன்னா மாஸ்டர், அப்பப்போ பாரம்பரியம் மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? பாரம்பரியம் சார். அங்கிள், ஒரு மோர் கொடுங்க நம்ம பிடி மாஸ்டருக்கு. மாஸ்டர், இவன் பழக்க வழக்கத்தை பத்தி பேசுறான். இவனோட பழக்க வழக்கம் தான் புரியல. அப்பாடா, இவன் எப்படியும் மிரட்டி ஆஃப் பண்ணியாச்சு. ஹாய் தேவிகா. ஹாய்ங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இருக்காங்களா? பொண்ணு பார்க்க வந்தப்ப இருந்தாங்களே. ரைட். ராஜி. ஹாய் ஜக்கி அண்ணா. பார்கவி. வணக்கம் ஜக்கி அண்ணா. அது ஆனி. ஹாய் ஜக்கி அண்ணா. நீ கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லாரும் இஷ்டத்துக்கு கூப்பிடுறேன். என்ன பழக்கமோ. தேவிகா, மனசுல இருந்து நான் இதை சொல்றேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. ஆனா அது உன் கண்ணுல தெரியவே இல்லையே. அவ கண்ணு சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் இருக்கும். நான் ஒரு நாள் அந்த கண்ணுக்குள்ள இருப்பேன். சரி, பரவாயில்ல. எந்த பொண்ணுங்களும் என்ன பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கு வேணுங்கிற டைம் எடுத்துக்கோ. நான் உனக்காக வெயிட் பண்றேன். அம்மா, ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நமக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் பிளான் பண்ணிருக்கேன். அப்படியா? ஹைதராபாத் போட்டோகிராஃபர். அவன் ரொம்ப பிஸி. அவன் ஃப்ரீயா இருக்கும்போது நாம ரெடியா இருக்கணும். மாப்பிளையும் பொண்ணையும் வர சொல்லுங்கம்மா. வாங்க போலாம். குக்கிஃபுல
டிசம்பர் 18ஆம் தேதி அர்த்தராத்திரி 11 மணி 59 நிமிஷத்துல பெரியோர்களால் முகூர்த்த நேரம் குறிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்னையில இருந்து 3 மாசம் இருக்கு. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரியா 3 மாசம். அப்புறமா பார்க்கலாம். பை. எஸ், நான் ஒரு நாள் அங்க வரேன். அப்ப பேசலாம். சரி, போயிட்டு வாங்க சம்பந்தி. சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள்ல மனசுல ஏதோ புரியாத பாரம். ஆனி சொன்ன மாதிரி நானும் அந்த தவளை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியே செத்துருவேனா? என் லைஃப்ல மேஜிக்னு எதுவுமே இல்லையா? மேஜிக் நடக்குமா? குருஜி இருக்காரம்மா? அப்பா குருஜி, பிட்டாபுரம் சாஸ்திரி ஐயா இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. வீட்ல இருக்கீங்களா சுவாமியானே? உன்னோட ஜாதகத்தை பத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. உன்னோட ஜாதகத்துல வா, நானும் பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். சீக்கிரம் வாடி. சரி, எதுக்கும் இருக்கட்டுமேன்னு நம்ம பிட்டாபுரம் குருஜி கிட்ட நம்ம தேவிகாவோட ஜாதகத்தை அனுப்பி வச்சேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 3 மாசத்துல ஒரு பக்கம் கல்யாண வேலையும் நடக்கும், அதே நேரத்துல இன்னொரு பையன் கூட பழக்கமும் ஏற்படும் சொல்றாருங்க. அதாவது அது காதலா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல அவங்கள தொந்தரவு செய்யறத விட்டுட்டு அவகாசம் கொடுங்க. நீங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா? தேவி கிட்ட கேட்டுதான் இந்த ஏற்பாடே பண்ண. அவளுக்கு கூட பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கிட்டா. இப்ப நீங்க வளர்ன மாதிரி காதல் கீதல் எதுவும் என் வாழ்க்கையில் இல்லைன்னு அடிச்சு சொல்லிருக்கா. அப்படி ஏதாவது இருந்தா அவ என்கிட்ட சொல்லிருப்பா. அட, இன்னொருத்தன் அவ வாழ்க்கையில வர போறான்னு அவளுக்கே தெரியாது. இதுல உனக்கு எப்படி தெரியும்? சொல்றது புரியுதா? எனக்கு 2 பேரா? என்ன தேடி இன்னொருத்தன் வர போறானா? சரிப்பா இருக்குல்ல? ராஜி, வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? மழை பெஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்ல? இந்த வெயில்ல மழை பெய்யுமா? வா. ராஜி, நான் ஆசைப்பட்ட மாதிரி மழை பெய்யுது பாரு. முழுசா நனைஞ்சு போயிடுவோம் போலே ராஜி. ஐயோ, பஸ் நிறுத்தாம போறா. பஸ் திரும்ப வந்தா நல்லா இருக்கும்ல? உனக்காக பஸ் திரும்ப வருமா என்ன? வாடி. வாங்க வாங்க, ஸ்டாப்பிங் வந்துருச்சு. தேவி, நீ போடி. நான் இதே பஸ்ல திரும்ப வீட்டுக்கு போய்க்கிறேன். மழை பயங்கரமா பெய்யுது. ஒரு கொடை இருந்தா நல்லா இருக்கும்டி. மேடம், ஸ்கூல் பண்ணி யாரோ கொடையை விட்டுட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் கொடுத்துட்றீங்களா? தேவி, அடுத்த வாட்டி ஏதாவது கேக்குறப்ப ஜாகிரதையா கேளு. நிஜமாவே நீ கேக்குறதெல்லாம் அந்த யூனிவர்ஸ் கேட்டுட்டு இருக்கு போல. அட நீ வேற, நான் கேக்குறதெல்லாம் உண்மையாச்சுன்னா உன் அப்பா சொன்ன அந்த பையனை வர சொல்லுவேன். லைஃப்ல அப்பதான் மேஜிக் நடக்கும். வேணாம் வேணாம், போயிட்டு வா. சரி.
தேவிகா ஹாய் டேனி. அப்படிதான் ரொம்ப சிம்பிளா என் லைஃப்குள்ள நுழைஞ்சா